பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட போயிருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு. காரணம் வந்து அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால அதை வந்து எடுக்க முடியல, ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எடுத்த ஃபுட்டேஜை அப்படியே அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் செய்யுங்க. ஓகே, பாய். ஸோ இறாலும் கனவாவும் நெருப்பில் போட்டு சுட்டது. இது ப்ரான்ஸு, கனவா மீன் சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது மிடில். வாங்க டேஸ்ட் பார்ப்போம். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். Oh my God. Can you take this? Yeah. Sure. Okay. Thank you. Leave fair level, huh? Leave fair level. போர்க்கு யார் யூஸ் பண்ணல, போர்க்கில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ, அடுத்து பார்க்குறது வந்து சிக்கன் கவாப்பு. நாங்கள் அதையும் டேஸ்ட் பார்த்துக்குவோம். முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன இருந்தாலும் ஃபிஷ்ஷுக்கு ஈக்குவல் ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்டதில் ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷா? கனவா? ஆமாம், இறாலும் கனவாகும். இறால் கனவா அற்புதமாக இருக்குது. அதில் மட்டன், அவ்வளோ மெயிலில் மட்டன் கவாப்பு எக்ஸ்ட்ரா பழைய என்ன உண்டு? கொண்டு எல்லாம் கொண்டு. மட்டன் நல்லா தான் இருக்குது. பீஃபா? பீஃப் நல்லா இருக்குது. பீஃப் இல்லை என்ன அசாம். நம்ம கொஞ்சம் கேப் போட்டு சாப்பிடுவோம். இப்போ தான் நிறைய போகும். சலாட் எடுத்து வருவோம் போயிட்டு. சாலாட் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துருக்குது. ஓகேவா? இது வந்து கோழி. இதுதான் கோழி சும்மா சாப்பிட்றப்ப நறுக்குன்னு இருக்குது. பச்சையாக இருக்கிற மாதிரி பெருசாக வேக வைக்கல. கொஞ்சம் பேர் நம்மளை உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்குறவங்க பார்க்கட்டும். தண்ணி உடச்சிருந்தீங்களா? இல்லை, நான் உடைக்கல.
பா இப்போ ஃப்ரீயாக இருக்கு ஓகே. அடுத்து பன்னீர். உருளைக்கிழங்கு பன்னீர் இல்லை, அது உருளைக்கிழங்கு. சரியான புளிப்பு இலை. செம்ம புளிப்பு அது. மறுபடியும் இறால். இது எடுத்தீங்களா? ரைஸ் இல்லை களி இல்லை இது எடுத்தீங்களா? இது எடுத்தீங்களா? அது வரல. அது எடுங்க. ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ் கிடையாது. செலட்டா என்ன ஃபிஷ் பெலட்டா அந்த வரையும் கிடையாது. சவுண்டு எதுன்னு ஃபிஷ் அருமையாக இருக்குது. இவ்வளோ காலம் சாப்பிட்டதில் ஃபிஷ்ஷு தான் நம்ம ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஃபிஷ்ஷு. ஃபிஷ் தானே அது? என்ன ஃபிஷ் அது? தெரியல, அதெல்லாம் தெரியாது. ஆனால் நல்ல டேஸ்ட். எந்த இதுவும் கிடையாது. அந்த உங்கள் சொதி சொல்லுவீங்களா, சொதி அந்த மாதிரி. ஆனால் ஸ்பைசி எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த மீனுடைய அராமா வந்து அப்படியே உள்ளே இருக்குது. அப்படியே மெல்ட்டாகி போயிட்டு உள்ள. இது சிக்கன் சீஸ் நினைக்கிறேன். அது சிக்கன்? சிக்கன் இல்லை, என்னது? அது மீன் தான். மீனா? மீன் இல்லை ஜெய், சாப்பிட்டு பாருங்க. சிக்கன் மாதிரி தான் தெரியுதுண்ணே பார்க்க. சிக்கன் சிக்கன் தான் ஜெய். சிக்கன் சிக்கனா? மீன். மீன் அது അവിടെ ഇടുന്നുണ്ടല്ലോ. ഇതെല്ലാം ഉള്ളൂ. ഇല്ലല്ല, ഇപ്പം ഫിഷ് ചോദിച്ചിട്ട് വെയിറ്റ് ചെയ്യാൻ പറഞ്ഞു. മറ്റവനോടെ ജെറിയോടെ க்ரீம், செம்ம க்ரீம். இது ஃபிஷ்ஷு தான். நல்லா முறுன்னு க்ரன்ச்சியாக இருக்குது. அப்புறம் அந்த மீனுடைய இது இருக்குது, அந்த க்ரீம் அப்பா அப்படி இருக்குது. க்ரீம் டேஸ்ட். க்ரீம் அற்புதம். ஃபிஷ் க்ரீம். ஸோ இந்த ஐட்டம் தான் நம்ம இப்போ ஸ்வீட்டு செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. அதை இதோட சாப்பிடும்போது, கிருமியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஓகே தான். ஃபோட்டோ கொஞ்சம் விடுங்க போகலாம். அடுத்து எல்லாம் ஸ்வீட்டோட தான். நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் சாப்பிடல, சிம்பிளாக சாப்பிட்ருக்கோம். ஆனால் நிறைய சாப்பிடுவோம். ஸ்வீட் தான். ये अच्छा है भाई. They will get some relief. The grilled people will get some relief.
ஸோ நம்ம ஒரு காப்பி சூனை கேட்டோம். ஸோ இந்த மிஷினில் காப்பி சூனை ஓடி முடிஞ்சு அவ்வளோதானே காப்பி சூனும் அவ்வளோதான் தந்துருக்குது. ஓ மை காட்.